ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3Dலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியின் நீளம் 57.6 சென்டிமீட்டர் எனில் கம்பியின் விட்டத்தின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. விட்டம் கேட்டுருக்காங்க, கம்பியின் விட்டம். இப்போது இங்கே ஒரு கோளம் இருக்குது. இதை உருக்கி என்ன பண்ணுறாங்க, கம்பியாக மாற்றுறாங்க. இந்த கம்பி எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அதாவது உருளை ஷேப். நம்ம உருளையை வச்சா இப்படி இருக்கும். இந்த ஹைட்டு தான் லென்த்து. ஏன்னா படுகு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் லென்த்து, ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஹைட்டுன்னு எடுத்துப்போம். இப்போ ஓகேங்களா. உருளைக்கு முதல் கோலத்துக்கு ஃபார்முலா என்ன, 4/3 πr³ அதேமாரி ஏன்னா ஈக்குவல் தானே, ரெண்டு கன அளவும் ஈக்குவல். இந்த கோலத்தை தான் உருக்கி என்ன பண்ணுறோம், நம்ம கம்பியாக மாற்றுறோம். அப்போது கன அளவு ஈக்குவல். இப்போ உருளையின் கன அளவு என்ன, πr²h. அவ்வளோதாங்க. இதில் நம்ம அப்ளை பண்ணால் போதும். இதில் 2.4ன்னு போடுவோம். அதாவது விட்டம் கொடுத்துருக்காங்க, நம்ம இதை மாற்றணும். விட்டம் ஆரமாக மாற்றினா என்ன பண்ணோம், டிவைடட் பை, அப்போது 2.4 டிவைடட் பை 2 மாற்றினா 1.2 மாறும். ஓகேங்களா. இந்த 1.2 எடுத்தால் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நான் உங்களுக்கு ஒரு தனி பேஜில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4/3 πr³ ஈக்குவல் டு πr²h. பைக்கு கேன்சல் ஆகிடுமா, மீதி இருக்கிறது 4/3. அப்புறம் ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், 1.2. அப்போது 1.2 இன்ட்டு, ஏன்னா 3 தடவை 1.2 இன்ட்டு 1.2 ஈக்குவல் டு, பாருங்கள் அடுத்தது இங்கே r² இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு ஹெச். ஹெச்சோட வேல்யூ என்னது, 57.6. அதாவது நீளம் கொடுத்தாங்களா, அதான் லென்த்து, அதான் கம்பியோட லென்த் 57.6. இங்கே பாயிண்டில் இருக்கா. இப்போது இதை மாற்றிப்போம். ஏன்னா பாயிண்டில் ஃபுல் நம்பராக வேல்யூவாக மாற்றினா 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12, ஏன்னா டிவைட் பை 1000 போட்டுக்கலாம். ஏன்னா 3 புள்ளி இருக்கா, மேலே ஆயிரத்தால் பிறகுனா கீழே ஆயிரத்தால். அப்புறம் r² இன்ட்டு 57.6 டிவைட் பை 10. இது 0 கேன்சல் ஆகிடுமா. 4 3 3 4 3 12. ஒரு நாள் 4, 4 நாள் 16, 1 4 நாள் 16. இப்போது 144ன்றது என்னது, 12². அப்போது 12 இன்ட்டு 12 கேன்சல் ஆகிடுமா. மீதி என்ன இருக்குது, r². அப்போது r² இஸ் ஈக்குவல் டு, கீழே என்ன இருக்குது, 4 இருக்குது, டிவைட் பை 100 இருக்குது. ஓகேங்களா. அப்போது 0.04. ஓகேங்களா. அப்போ இதை நம்ம இது பண்ணால் 0.02 தான் நம்மளுக்கு வரும். ஆக்சுவலாக இது நம்ம சென்டிமீட்டரில் இருக்குது. இப்போது நம்ம இதை மில்லிமீட்டர் மாற்றினா இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு மில்லிமீட்டர். அப்போ r இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 2 கிடைக்கும். கரெக்டாக. நம்மளுக்கு r இஸ் ஈக்குவல் டு 2 மில்லிமீட்டர்னு வரும். ஆனால் நம்மளுக்கு ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, விட்டம் கேட்குறாங்க. அப்போது விட்டத்துக்கு ஃபார்முலா என்னென்னா 2r. ஆரத்து கூட 2ஆல் பெருக்குன்னா உங்களுக்கு விட்டம் கிடச்சிரும். அப்போ 2 இன்ட்டு 2 4. அப்போது 4 மில்லிமீட்டர். நம்ம சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆப்ஷனில் என்ன இருக்குது, மில்லிமீட்டர் தான் இருக்குது. கொஸ்டினை இப்போ மறுபடியும் பார்க்கலாம். பாருங்கள், கொஸ்டின் என்ன இருக்குது, மில்லிமீட்டர் தான் இருக்குது, சென்டிமீட்டரில் எங்கேயுமே இல்லை. கரெக்டாக. அப்போது இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேங்களா. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக 0.4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இதுதான் கரெக்டான ஆன்சர். 2 வராது, நம்மளுக்கு 4 தான் வரும். அப்போது ஒன்று இதுவாக இருக்கணும், இல்லை இதுவாக இருக்கணும். உங்களுக்கு 0.4 சென்டிமீட்டர்னு கொடுத்தா ஓகே, கரெக்டாக இருக்கும். ஆனால் மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, தப்பு. 4 மில்லிமீட்டர் தான் கரெக்ட். ஓகேங்களா. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.